காஞ்சிபுரம் மாவட்டம் சேக்காக்குளம் அருகே மதுபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பாமக நிர்வாகி உயிரிழந்தார். பாமக நிர்வாகியான சுதாகர் சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் வழியாக திருவண்ணாமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காஞ்சிபுரத்தை அடுத்த சேக்காக்குளத்தில் அவர் மீது பின்னால் வந்த ஜாக்குவார் சொகுசு கார் அதிவேகமாக மோதியது. இதில் சுதாகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திட்டச்சேரியில் ரமலான் தொழுகையை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய இரு மாணவர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியைச் சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் முகமது தௌபிக் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர் தஸ்லிம் இருவரும் பெரிய பள்ளிவாசலில் தொழுகை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். திட்டக்குடி பிரதான சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இருவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். முசிறியில் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரை விற்பனை செய்த மருந்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. திருச்சியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் முசிறியில் சேலம் ரோட்டில் செயல்பட்டு வரும் ருக்மணி மருந்தகத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரை விற்பனை நடைபெற்றதை உறுதி செய்த அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். தருமபுரி அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் பலத்த காயமடைந்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து 33 பயணிகளுடன் பெங்களூரு புறப்பட்ட தனியார் ஆம்னி பேருந்து அதிகாலை 5:30 மணி அளவில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றது. அப்போது ஓட்டுநர் நடராஜ் தூக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை தடுப்பு மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் நடராஜ் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நாட்டுக்கல் பாளையம் கிராமத்தில் அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்த டிப்பர் லாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் கிராவல் மண் எடுக்கப்படுவதாக ஆட்சியர் பவன்குமாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் நேரில் சென்று ஆய்வு நடத்திய பொள்ளாச்சி வட்டாட்சியர் வாசுதேவன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 டிப்பர் லாரிகள் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி வருகை தருவதையொட்டி 3 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வரவுள்ளார். இதையொட்டி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தஞ்சாவூரில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பாரம்பரிய விழாவான பச்சைக்காடி பவளக்காடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 நாட்களுக்கு நடைபெறும் விழாவில் பச்சைக்காடி பவளக்காடி வேடம் தரிப்பவர்கள் 1 மாதம் கடும் விரதம் மேற்கொள்வார்கள். முதல் நாள் விழாவில் கொங்கணேஸ்வரர் கோவில் மற்றும் சங்கர நாராயணர் கோவிலில் இருந்து 2 காளிகளும் தனித்தனியாக ஊர்வலமாக புறப்பட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று மக்களுக்கு ஆசி வழங்கினார்கள். கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை என்பதால் திருத்தணி சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோவிலில் பங்குனி மாத கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு விரதம் இருந்து பால்காவடி, புஷ்பகாவடி எடுத்து பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் ஆய்வு என்கிற பெயரில் சிறு பட்டாசு ஆலைகளில் குறிவைக்கப்படுவதாக கூறி தொழிலக பாதுகாப்புத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பட்டாசு உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தினர். வெம்பக்கோட்டை பகுதியில் பெரிய பட்டாசு ஆலைகளை தவிர்த்துவிட்டு சிறிய ஆலைகளை மட்டும் அதிகாரிகள் ஆய்வு செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு உரிமங்களை ரத்து செய்வதாகவும் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுடன் இணைந்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆலை உரிமையாளர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொள்ளை போன 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். தூத்துக்குடியில் பல்வேறு காவல் நிலையங்களில் செல்போன் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 செல்போன்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஒப்படைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே காரில் வந்து மின்மாற்றியில் இருந்த காப்பர் கம்பிகளை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான காவலர்கள் உசுப்பூர் பாலம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மூட்டைகளில் காப்பர் கம்பிகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்தவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் மின்மாற்றிகளில் காப்பர் கம்பிகளை திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கமலநாதன், செல்வராஜ் ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர். திருப்பத்தூரில் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலமாக கஞ்சா கடத்தி வந்த 2 கைது செய்யப்பட்டனர்.
ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில்வே காவலர்கள் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் பையில் 7 கிலோ கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா கடத்திய பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் சஞ்சய் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அரபு சாஹிப் பள்ளிவாசல் கந்தூரி ஊர்வலம் நடைபெற்றது. முத்துப்பேட்டை தெற்கு திரு அரபு சாஹிப் ஆண்டவர் பள்ளிவாசல் கந்தூரி விழா ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்த நாள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 537வது ஆண்டு கந்தூரி விழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக ஊர்வலம் நடைபெற்றது. கந்தூரி ஊர்வலத்தை அடுத்து முத்துப்பேட்டை முழுவதும் சாலையின் இரு பக்கங்களிலும் போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பைக் மீது கார் மோதி விபத்தில் 11 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூதராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிருந்தா 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். தன்னுடைய தந்தையுடன் பைக்கில் சென்றபோது டீக்கடை ஒன்றில் வண்டியை நிறுத்தியுள்ளனர். அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியதில் சிறுமி பிருந்தா படுகாயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டுக்காடு சந்திப்பில் கார் மோதி முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த வழியாக வந்த சொகுசு கார் ஒன்று திடீரென்று சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. அப்போது சாலையோரம் வந்து கொண்டிருந்த முதியவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். கார் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்ற காளை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவலூர் பனந்தோப்பு பகுதியை சேர்ந்த தேவசகாயம் என்பவரின் காளையான பனந்தோப்பு காரி கடந்த சில தினங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் காளைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பனந்தோப்பு காரி உயிரிழந்தது. இதையடுத்து காளைக்கு அதன் உரிமையாளர் மற்றும் ஊர் மக்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். காஷ்மீர் லடாக் பள்ளத்தாக்குகளை இணைக்கும் ஜோஜிலா கணவாய் 33 நாட்களில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடுமையான பனிப்பொழிவிற்கு பின் ஜோஜிலா கணவாய் பல்வேறு மாதங்களுக்கு மூடப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டில் வெறும் 33 நாட்களில் சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து எல்லை சாலை அமைப்புகள் சாதனை படைத்துள்ளன. மியான்மர், தாய்லாந்தை தொடர்ந்து ஜப்பானில் மெகா நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடற்கரை பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் எனவும் அதைத் தொடர்ந்து சுனாமிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மியான்மர் நிலநடுக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஜப்பான் நிலநடுக்கத்தில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழக்கலாம் எனவும் 155 லட்சம் கோடி ரூபாய் வரையிலான பொருளாதார இழப்பு இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பள்ளி ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருமுருகன் என்பவர் நீடாமங்கலத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரிடம் 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அதில் 11 லட்சத்தை திருப்பிக் கொடுத்துள்ளார். மீதி 4 லட்சத்தை கேட்டு மிரட்டல் விடுத்ததால் திருமுருகன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்தார். சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பெண்கள் தொடர்பான திட்டம் குறித்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்த 8 பெண்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலா 8000 ரூபாய் வழங்கினார். சென்னை மாநகராட்சியின் 194வது மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா ஏற்பாட்டில் ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். இதற்கு சரியாக பதிலளித்து 8 பெண்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலா 1000 ரூபாய் வீதம் 8000 வழங்கினார். மனு கொடுக்கச் சென்ற ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மிரட்டியதாக கூறி அவரை கண்டித்து மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கோரிக்கை மனு வழங்கிய போது பெரம்பலூர் ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் அதனை கசக்கி குப்பையில் வீசியதாக கூறி அவரை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் இன்று பிற்பகல் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 5 பேரிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முத்திப்பாளையத்தில் அசாமைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அழைத்துச் சென்று சித்திரசாவடி ராஜவாய்க்கால் அருகே அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது.
கடலூரில் கள்ளநோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட விவகாரத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திட்டக்குடி அருகே அதர்நத்தம் கிராமத்தில் கள்ளநோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்டதாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் சக்திவேல், அரவிந்த், அஜித், வடிவேலு ஆகியோரும் தற்போது கைது செய்யப்பட்டனர். இதுவரை மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுக செல்வத்தை தனிப்படை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் காரில் கஞ்சா கடத்தி இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆற்காட்டிலிருந்து செய்யார் செல்லக்கூடிய சாலையில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரை ஓட்டி வந்த குமரேசன் என்பவர் தப்பி ஓட முயன்றார். இதையடுத்து அவரை மடக்கி பிடித்த காவலர்கள் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் காரில் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் அவரிடம் இருந்த 30 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக பிடித்தனர். செய்யாறு அருகே அனக்காவூர் கிராமத்தில் சோம்பு என்பவரின் இருசக்கர வாகனத்தில் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் இருசக்கர வாகனத்தில் உள்ள பாகங்களை பிரித்து தண்ணீர் பீச்சி அடித்தனர். இதையடுத்து வெளியே வந்த பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க ராமநவமி தினமான வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ளார். ஹெலிகாப்டரில் மண்டபம் வரும் பிரதமர் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் உரையாற்றுகிறார். இதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் கௌஷல் கிஷோர் ஆய்வு செய்தார். கூட்டத்தில் சுமார் 20,000 பேர் பங்கேற்பார்கள் என கூறப்படும் நிலையில் தொண்டர்கள் வந்து செல்லும் இடம், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடன் வாங்கி தருவதாக கூறி பல பெண்களிடம் மோசடி செய்த பெண்ணை பாதிக்கப்பட்டவர்கள் காவலர்களிடம் ஒப்படைத்தனர். கடலூரைச் சேர்ந்த பானுமதி என்பவர் 10க்கும் மேற்பட்ட பெண்களிடம் நிதி நிறுவனம் மூலம் கடன் வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக தெரிகிறது. இந்நிலையில் பணம் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டு தர மறுத்ததால் அவரை தந்திரமாக பேசி வரவழைத்த பெண்கள் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொழிற்சாலையில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த வடமாநில தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். சடையபாளையத்தில் பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையின் கழிவுநீர் தொட்டியில் ஒடிஷாவைச் சேர்ந்த ரோஹித் திகால் மற்றும் அருண் கொமங்கோ ஆகியோர் தவறி விழுந்தனர். இதையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நாகையில் அரசு மானியத்தை விடுவிக்க 12,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாவட்ட தொழில் மைய உதவி இயக்குநர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். மரைக்கான் சாவடியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையத்தில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடன் தொகைக்கு 1,25,000 ரூபாய் மானியத் தொகை விடுவிக்க மாவட்ட தொழில் மைய உதவி இயக்குநர் அன்பழகன் 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரசாயனம் தடவிய 12,000 ரூபாய் பணத்தை உதவி இயக்குநர் அன்பழகனிடம் சதீஷ்குமார் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் அன்பழகனை கையும் களவுமாக கைது செய்தனர். சம்பள ரசீது இல்லாமல் கடன் கூட வாங்க முடியவில்லை என்று கூறி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணி மற்றும் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம், வார விடுமுறை சம்பளம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து விபத்தில் சிறுவன் படுகாயமடைந்தார். உலகம்பட்டியை சேர்ந்த ரஞ்சிதா தன்னுடைய 9 வயது மகன் மற்றும் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் முன்போதியில் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. வண்டியின் முன்போதியில் நின்றிருந்த சிறுவன் மீது உடனடியாக தீ பரவி பலத்த தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் அரவை செய்து விருதுநகர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்காக ரயில் வேகன்களில் விருதுநகர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்காக 100க்கும் மேற்பட்ட கிடங்கள் மற்றும் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன.